ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காத்து வந்தீரப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் தாங்கி இருக்கிறீர், சுமந்திருக்கிறீர், எங்களை தப்புவித்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், பாரங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து காத்து கொண்டிருக்கலாம். பல நாட்கள் கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம். சில காரியங்கள்ல நீங்க விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை உடைக்கிற சூழ்நிலைகள் போல வந்திருக்கலாம். அக்கினியில நடக்கிற சூழ்நிலைகள் போல இருந்திருக்கலாம். தண்ணியில் நடக்கிற சூழ்நிலைகள் போல இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் இன்றைக்கு தேவன் நம்மை வைத்திருப்பது அவரது கிருபை. அது நம்மை தாக்கவில்லை, அது நம்மை மேற்கொள்ளவில்லை, அது நம்மை உடைக்கவில்லை. இது அவருடைய கிருபைக்கு சாட்சியாக இருக்கிறது. நம்மை அவர் சுமந்ததை, அவர் நம்மை தப்புவித்ததற்கு சாட்சியாக இன்று நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்குள் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை தியானிக்க போறோம். எப்படி அவர் நம்மை நடத்தி வந்தாரா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. ஒரு தகப்பன் தன்னோட பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டு போவாரு? தோளில் அரவணைத்து கீழே விழுந்து விடாமல், வெயிலோ மழையோ தாக்காமல் அன்போடு பாதுகாப்பாக அவர் என்ன செய்திருப்பார்? சுமந்து கொண்டு செல்வார் இல்லையா? தன்னை எது பாதித்தாலும் தான் சுமக்கின்ற பிள்ளை பாதிக்கப்படுறத அவர் என்ன செய்து கொள்ள மாட்டார்? பொறுத்து கொள்ள மாட்டார். இங்க வசனம் சொல்லுது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. தேவன் நம்ம எப்படி சுமக்கிறாரா? ஒரு மனிதன் தன்னோட
பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இன்றைக்கு நிற்கின்ற இடம் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது சோதனையாக இருந்தாலும் சரி, அது போராட்டமாக இருந்தாலும் சரி, அது பலவீனமாக இருந்தாலும் சரி, அது பாரமாக இருந்தாலும் சரி, நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அப்படி என்றால் அவர் இமை பொழுது கூட நம்மை கைவிடவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இதுதான் இன்றைக்கு நினைவு கூர்ந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். வருடம் முழுவதும் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? சுமந்திருக்கிறார். நம்மை சுமந்த தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதுவும் அவர் பாரமாக சுமக்கவில்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல. இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 வருடம் வனாந்தரத்தில் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றாலும், அவர்கள் முறுமுறுத்தாலும், அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் தேவன் அவர்களை சுமந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் வழிகள் எல்லாவற்றிலும் அவர்களை போஷித்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சுமந்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல சந்தோஷமான தருணங்களில் மாத்திரம் இல்லை, நம்முடைய பலவீனமான நேரத்திலையும் நம்மள அவர் என்ன செய்யறாரா? சுமக்கிறார். நமது விசுவாசம் குறைந்த போதும் அவரது கிருபை என்ன செய்யலையா? குறையவே இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புலம்பல்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவரது இரக்கங்களுக்கு என்ன கிடையாதா? முடிவே இல்லையா? நம்மிடம் நம்முடைய இயல்புல வேணா மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் அன்பு செய்யறதற்கும் கொடுக்கறதற்கும் ஒரு லிமிட் இருக்கும். ஆனா நம்முடைய தேவன் கிட்ட அந்த கிருபையில என்ன கிடையாதா? முடிவே கிடையாதா? அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. நாம் இந்த நிமிடம் சுகத்தோடு ஜீவனோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அவரது சுத்த கிருபை. அவர் நன்மையான தருணங்களில் மாத்திரம் இல்ல, நம்முடைய சோதனைகளிலையும் அவர் நம்மளை என்ன செய்யலையா? கைவிடல. அவர் பலவீனமான நேரத்துல நம்மை சுமந்தது மாத்திரம் இல்ல, சோதனையான நேரத்திலையும் நம்மளை என்ன செய்யறாரா? சுமந்தார். நம்மை தனியாக அவர் என்ன செய்யல? விடல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தாவீது ராஜா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அங்க அவரு சவுலுக்கு பயந்து ஓடுனாலும் சரி, அப்சலோமுக்கு பயந்து ஓடுனாலும் சரி, அங்க தாவீது ராஜா சொல்றாரு, அந்த அனுபவம் அவருக்கு எப்படி இருந்ததா? மரண இருளின் பள்ளத்தாக்கு. அது ஒரு சிம்மாசன அனுபவம் கிடையாது, அரண்மனை அனுபவம் கிடையாது. அது எப்படிதான் இருந்தது? மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்யப்பட போறது இல்லை, பயப்பட போறது இல்லை. ஏனென்றால் உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. அந்த வழியில் தனியாக நடக்கவில்லை, என்னோடு அவர் வருகிறார் என்ற நிச்சயம். அதே போலதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இன்றைக்கு நம்மை சுமந்து கொண்டிருக்கின்ற தேவன் நம்முடைய சோதனைகளில் நம்மை அவர் தனியே விடவில்லை. தானியேல் சிங்க கபியில தூக்கி அவரை போட்டாங்க. அவர் அந்த சிங்கங்களை தனியாகவா சந்தித்தார்? இல்லை. அவருக்கு முன்பதாகவே தேவதூதன் அந்த சிங்கங்களின் வாயை என்ன செஞ்சாரா? கட்டி போட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளை, எரிகிற அக்னி சூளையில என்ன செஞ்சாங்களா? தூக்கி போட்டாங்க. சாதாரணமான உள்ள அக்னி சூளை இல்ல, வழக்கத்துக்கு மாறாக 7 மடங்கு அந்த தீயை என்ன செஞ்சிருந்தாங்களா? அதிகரிச்சிருந்தாங்களா. தூக்கி போட்டவங்க என்ன செஞ்சிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்களா. அந்த அக்கினிக்கு நடுவுல அவங்க தனியாவா இருந்தாங்க? இல்ல. அந்த அக்கினிக்கு நடுவுல தேவன் அவர்களோடு இருந்தார். அதே தேவன் இன்றைக்கு நமக்குள் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, சோதனை நேரத்துல இது கர்த்தரால் வரும் சோதனைன்னு சொல்லி ஒருவரும் என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாதான். ஏனென்றால்
அவரவரால வருகின்ற சோதனை தான். நம்ம அறிந்தோ அறியாமலோ, சாத்தான் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ வருகின்ற எந்த சோதனையாக இருந்தாலும் அவர் நம்மை தனியே விடுவது இல்லை. அவர் கரத்தை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு, அவரிடம் திரும்புவதற்கு அவர் நம்முடனே கூட நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அக்கினிக்கு நடுவில் நம்மோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் சோதனைகளிலும் நம்ம என்ன செய்யறதில்லை, கைவிடுகிறது இல்லை. வெற்றியிலும் தோல்வியிலும் நம்மை அவர் என்ன செய்யறது இல்லையா, கைவிடுகிறது இல்லை. வாசிக்கலாம், புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு வெற்றியை அனுபவிக்கும் போது தேவனுடைய கரம் இதில் இருக்கிறது என்று நம்மளால என்ன செய்ய முடியுது, விசுவாசிக்க முடியுது. ஆனால் உண்மை என்னவென்றால் தோல்வியிலையும் அவர் என்னதான் செய்யறாரா, நம்ம கூட தான் இருக்கிறாரா. அவர் நம்மை விட்டு என்ன செய்யறது இல்லை, விலகுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னோட சீஷர்களிடம் சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார். தன்னை காட்டி கொடுக்கிற யூதாசை குறித்து சொல்லுகிறார். பேதுரு சொல்றாரு, யாரு காட்டி கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு சேவல் 2 முறை கூவதற்கு முன்பதாக நீ எத்தனை தரம் மறுதலிப்பாய், 3 முறை. இல்ல ஆண்டவரே, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மரித்தாலும் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் ரொம்ப அருமையானவைகள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஏனென்றால் அதை ஆர்கியூ பண்ண மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார். அவர் சொன்னா என்னதுதான் சொன்னதுதான், அதை நிரூபிப்பதற்கு அவருக்கு தேவையில்லை. அங்கு விழுந்து போகிறார். அவரை பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் அடிக்கும் பொழுது, அவரை அவமானப்படுத்தும் போது சேவல் 2 முறை கூவுகிறது. பேதுரு என்ன செய்கிறார், 3 முறை மறுதலிக்கிறார். இயேசு கிறிஸ்து திரும்பி அவரை என்ன செய்கிறார், பார்க்கிறார். அவர் எதுவுமே சொல்லல. பேதுரு என்ன செஞ்சாரா, வெளியே போய் மனங்கசந்து அழுதாரா. என்ன கேட்டா அதுக்கு பிறகு சேவல் எப்ப கூவுனாலும் அவருக்கு என்னதான் வந்திருக்கும், மறுதளிச்சதுதான் என்ன செஞ்சிருக்கும், ஞாபகம் வந்திருக்கும். அவரை கைவிட்டாரா, இல்லை. தான் உயிர் தெழுந்த உடனே மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகும் போது தான் உயிர் தெழுந்ததை பேதுருவுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார், சொல்லுகிறார். ஏன், அவரை மறுதலித்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியில பேதுரு என்ன செய்வார், இருப்பார். அதை அவர் என்ன செய்யல, விரும்பவில்லை. சோதனையிலையும் அவர் என்ன செய்யறதில்லை, நம்மை கைவிடுவது இல்லை. அதுதான் கிருபை. கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம சோதிக்கப்படும் நேரத்துல அவர் நம்முடனே கூட என்ன செய்கிறாரா, இருக்கிறார். அதுதான் கிருபை. தாவீது ராஜா பாவத்துல விழுந்த போது, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய வழியை மீறி நீ சென்று விட்டாய், நீ எனக்கு தேவையில்லை என்று தேவன் என்ன செய்யல, சொல்லல. அவர் மனம் திரும்பும் போது அந்த உறவு, அந்த ஐக்கியம் மறுபடியும் அங்கே என்ன செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது இந்த மனம் திரும்புகின்ற ஒரு இருதயம்தான். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. சோதனைக்கு மத்தியில நம்ம வழிகளை விட்டு அவர்கிட்ட மனம் திரும்பினா போதும், எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் அந்த கிருபை நம்மை தூக்கிவிடும். இந்த ஒரு இருதயம்தான் தேவை. அதனாலதான் தாவீது ராஜாவை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை என்ன செஞ்சேன், கண்டேன். தாவீது ராஜா தவறு செய்யலையா, பாவம் செய்யலையா? அவர் விழுந்து போனார், ஆனால் மனம் திரும்பினார், தேவனை சார்ந்து கொண்டார், அவரை பற்றி பிடித்து கொண்டார். அதனால் அந்த கிருபை அவரை சரி செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் பெற்ற நன்மைகள் 1 இல்லை, 2 இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 68:19. எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக,
நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்ல நம்மேல் பாரம் சுமத்தினாலும் என்ற பொருள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல நன்மையினால் ஆன பாரத்தை நம்மீது அவர் என்ன செய்கிறாரா? சுமத்துகிறார். எப்படிப்பட்ட பாரத்தை சுமத்துகிறாரா? அவர் தீமையான ஒரு காரியத்தை நம்ம மேல என்ன செய்யல, சுமத்தல. நன்மையினால் ஆன பாரத்தை அனுதினமும் நம்ம மேல என்ன செய்யறாரா? சுமத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால அந்த நன்மையை சுமக்க முடியாத அளவுக்கு நன்மையினால் நம்மளை என்ன செய்யறாரா? நிரப்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நன்மை இல்ல, இரண்டு நன்மை இல்ல, தினம் தினம் நன்மைகள். அந்த நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய காரியங்கள்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நன்மையினால் நிரப்ப அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசணும், சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நன்மையால் நிரப்பதற்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நன்மையினால் நிரப்பியதை போல அவங்களுக்கு எப்படி அவர் நன்மையை கொடுத்தார்? காலையில கூடாரத்தை விட்டு எழுந்து வந்தா என்ன இருக்கும்? மன்னா. இந்த மன்னா எத்தனை நாள் கொடுத்தாரு? 1 மாசமா, 1 வருஷமா, எத்தனை வருஷம்? 40 வருடங்கள். தினம் தினம் நன்மையினால் அவர்களை பாரம் சுமத்தினார். தீமையினால கிடையாது. எப்பொழுது அவர்கள் கானான் தேசத்துக்கு சென்று அங்கு உள்ள தானியங்களை பெற்று கொண்டார்களோ மன்னா வருவது என்ன செஞ்சுதா? நின்றது. அனுதினமும் நன்மை. வனாந்தரத்துல போறாங்க, தண்ணீர் இல்லை, மக்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இத்தனை பெரிய ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறேன், தேவதூதர்களின் உணவை நான் கொடுத்திருக்கிறேன், வெயில்ல பாதிக்கப்படக்கூடாது என்று மேக ஸ்தம்பமாக நான் வழி நடத்துகிறேன், இரவில் வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பம், ஒரு லைட்டை தேவன் என்ன செய்யல, கொடுக்கல. அவரே என்ன செஞ்சாரா? அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லைன்னு என்ன செஞ்சாங்களா? முறுமுறுத்தாங்களாம். இந்த ஜனங்களுக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல, தண்ணீர் கொடுக்கிறார். அவங்களுக்கு என்ன தேவையோ தினம் தினம் நன்மையினால் அவர் போஷிக்கிறார், பராமரிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதே தேவன் இன்றைக்கு நம்மை ஜீவனோடு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையானவற்றை கொடுத்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உணவு, அடுத்த வேளை என்ன அப்படிங்கிறத யோசிக்காம நமக்கு உணவு கொடுக்கிறார். இதுக்கெல்லாம் நன்றி சொல்றதற்கு ஒரு நாவு போதாது. ஒரு நாள், இன்றைக்கு 1 மணி நேரம் காணாது. அதை நினைத்து நினைத்து என்ன செய்ய முடியும்? நன்றி சொல்ல முடியும், தேவைப்பட்ட நேரத்தில். அதனாலதான் மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாங்கள் எதை உண்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. எத்தனை குருவி, எத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள் ஒன்று கூடி எனக்கு அடுத்த வேளை சாப்பாடுன்னு புலம்பி இருக்குது. எத்தனை குருவிகள் பட்டினியால் இருந்தனன்னு சொல்லி பேப்பர்ல நியூஸ் வருது. அவங்க தானியம் விதைக்கிறாங்களா? அறுவடை செய்யறாங்களா? களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறாங்களா? அவைகளை போஷிக்கிற பரமபிதா அவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்களாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அதுவும் ஒரு உதாரணம் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல. அஞ்ஞானிகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் போல நாளைக்கு என்ன, மறுநாள் என்ன என்று நீங்கள் கவலைப்படுவது என்ன? இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எலியா ஆகாப் ராஜா கிட்ட போய் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். இந்த ஆகாப் ராஜா ரொம்ப நல்ல ராஜாலாம் இல்லை.
எசபேல் கூட சேர்ந்து நாடு முழுவதும் பாகால் வழிபாடை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். அவருடைய மனைவி தான் ஆட்சி செய்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதும் சிறையில் அடைப்பதும் அவரது பழக்கம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா கிட்ட போய் செழிப்பாக இருக்கின்ற காலத்தில் 3 வருடம் மழை பெய்யாது என்ற தீர்க்க தரிசனத்தை சொல்றார். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? என்னோட உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நான் சொல்லி முடிச்ச உடனே ராஜா என்னை சிறையில் போட்டால் என்ன செய்வது? அப்படி இல்லை என்றால் நான் தப்பித்து வெளியே வந்தால் கூட நான் எந்த இடத்தில் ராஜாவுடைய கண்ணில் படாமல் நான் இருக்க முடியும்? என்னுடைய உறைவிடம் எது? நான் உண்பதற்கு எனக்கு என்ன ஏற்பாடு? இந்த மேப் கையில தரலாட்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய மாட்டோம்? எடுத்து வைக்க மாட்டோம். அங்க எலியா கேட்கல, ஆகாப் கிட்ட போய் சொல்றாரு. அடுத்த வினாடியே அவரது பாதுகாப்பை பராமரிப்பை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு காகங்களின் மூலம் அவருக்கு என்ன வருதா? உணவு வருதா? அந்த ஆற்று நீரை எடுத்து அவர் குடித்து கொள்ளுகிறார். 3 வருடம் மழை இல்லை, நீர் வற்றி போகிறது. அடுத்த இடம் அவருக்கு தயாராகிறது. எலியா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாரிபாத் விதவையின் வீடு. அங்கு அந்த பெண்மணியும் அவங்க உறவுகளும் பஞ்ச காலம் முழுவதும் உணவு பற்றாக்குறை இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. ஊருக்கு பஞ்சம், உலகத்துக்கு பஞ்சம், பக்கத்து வீட்டுக்கு பஞ்சம். ஆனா இந்த அம்மா வீட்டில் என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த கிருபையை அவர் வைத்திருக்கிறார். உலகம் ஒரு காரியத்தை பார்த்து பயப்படலாம், பாதிக்கப்படலாம், அந்த பயத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு விசுவாசி பயப்படவோ கலங்கவோ தேவை இல்லை. நம்மை போஷிக்கிற, நம்மை பராமரிக்கிற, நம்மை வழி நடத்துகிற, நம்மை பாதுகாக்கிற, நம்மை சுமக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதே குறைவுகளையும் தேவைகளையும், நம்முடைய அனுதின அன்றாட தேவைகளையும் எதிர்கால தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறாரா? இருக்கிறார். அதுக்கு என்ன சாட்சி தெரியுமா? இந்நாள் வரைக்கும் நம்மை அவர் நிறுத்தி இருக்கிறது தான் சாட்சி. நான் உங்களை சுமந்தேன் என்று அவர் சொல்லுகிறதுக்கு சாட்சி, இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜீவனோடு இருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்லை, நமக்கு தெரிந்த சோதனைகள், தெரிந்த பலவீனங்கள், தெரிந்த தேவைகள், நம்ம கண்ணுக்கு எட்டின காரியங்கள் மாத்திரம் இல்லை, நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத மறைவான தீங்கிலிருந்தும் அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும். எத்தனையோ நோய்கள் வராம, விபத்துகள் ஏற்படாம, பாதிப்புகள் வராம, நமக்கு தெரியாத ஆபத்துகள், நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத ஆபத்துகள்ல இருந்து அவர் நம்மளை நீக்கி என்ன செஞ்சிருக்கிறாரா? மீட்டு இருக்கிறாரா? தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாத்து கண்மலையின் மேல என்ன செய்யறாரா? உயர்த்துகிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே? தூங்குறதும் உறங்குறதும் என்னதுதான்? ஒரே அர்த்தம். நம்ம நினைப்போம் இல்லையா? தூங்குகிறது என்பது ஆழ்ந்த தூக்கம். பேதுரு சிறைச்சாலையில தூங்கும்போது தேவதூதன் என்ன செஞ்சாரா? தட்டி எழுப்பினாரா. சத்தம் கேட்டா எழுந்திருக்க மாட்டாங்க, அப்படி பிடிச்சு உழுக்குனாதான் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. ஆனா அரைக்குறை தூக்கமா இருக்கும்போது சின்ன ஒரு சத்தம் கேட்டா கூட நம்ம என்ன செஞ்சிருவோம்? முழிச்சிருவோம். பாதி தூக்கம். ஒரு இது அசைஞ்சா கூட நமக்கு என்ன வந்துடும்? முழிப்பு வந்துடும் இல்லையா? அதுபோல தேவன் ஆழ்ந்த தூக்கமும் தூங்குவது இல்லை, அரைகுறை தூக்கமும் என்ன செய்யறது இல்லை? தூங்குகிறது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா தீங்குல இருந்தும் மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். எஸ்தர் ராஜாத்தி
இந்த ராஜ மேன்மை எஸ்தர் ராஜாத்திக்கு ஏன் கிடைத்தது என்றால் மொர்தெகாய் சொல்றாரு, இந்த அழிவிலிருந்து யூதர்களை ரட்சிப்பதற்காக உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அங்கு எஸ்தர் ராஜாத்திய ஒரு மறைவான ஒரு இடத்துல சரியான ஒரு நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இங்க எஸ்தர் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல தேவன் என்று ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, வராது. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்திலும் தேவனுடைய செயல் அங்க என்ன செய்யும், வெளிப்படும். எஸ்தர் ராஜாத்தி அரண்மனைக்குள், மொர்தெகாய் எங்க, அரண்மனை வாசல். எதனால தெரியுமா? யூத ஜனங்களை அழிவிலிருந்து ரட்சிப்பதற்கு. எப்படிப்பட்ட ஒரு பிளான் பாருங்களேன். ஒரு மறைவான கண்ணி தான். அந்த மறைவான கண்ணியிலிருந்து விடுவிக்க அவர் முன்னரே சரியான நபர்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அவர் என்ன செய்கிறார், வைக்கிறார். அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வராம போனது தற்செயல் கிடையாது. அங்கு மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். தூக்கம் வராம போனது எதற்கு? மொர்தெகாய் உயர்த்தப்படுவதற்கு. அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது ராஜாவோட உயிரை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அதற்கு சன்மானம் எதுவும் அவருக்கு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. அங்க ஒரு பெரிய திட்டம் யூதர்களுக்கு எதிராக எழும்புகிறது. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வைத்து அவர் அரசாளுகிற எல்லா நாடுகளுக்கும் அந்த சட்டம் என்ன செஞ்சது, போய்விட்டது. இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. பிராக்டிக்கலா அதுதான் அர்த்தம். ஆனா தேவன் அதற்கு முன்னரே அந்த மக்களை தப்புவிப்பதற்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் மறைவாக விரித்த கண்ணிகளுக்கு அவர் நம்மளை என்ன செய்யறாரா, தப்புவிக்கிறார். அங்கு யாரை அவமானப்படுத்தணும்னு ஆமான் நினைக்கிறாரோ ஆமான் மூலமாகவே மொர்தெகாய்க்கு என்ன வருகிறது, கணம் வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரை தூக்கி போடணும்னு அங்க தூக்கு மரம் செஞ்சாரோ அதே தூக்கு மரத்துல யார் தொங்குறா, ஆமான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறைவாக வைத்த கண்ணி. அது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ தீங்குகள், எல்லாவற்றிலையும் காரியம் மாறுதலாய் என்ன செஞ்சிருக்கு, முடிந்தது. எல்லா தீங்கிலிருந்தும் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நன்றியை மறந்தோன்னு சொன்னா நன்மையும் என்ன செஞ்சிருமா, மறந்து போயிருமா. மனிதர்களுக்கு ஒரு இயல்பு உண்டு, நன்றிய மறக்கிற இயல்பு. ஒரு சின்ன ஒரு குறைய இருந்தா அதை வருடக்கணக்கா நம்மளால என்ன செய்ய முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா செஞ்ச நன்மைகளை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். இந்த நினைவு கூறுதல் எதற்காக முக்கியத்துவம் என்றால் அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ என்ன செய்யாத, மறக்காத. தன்னுடைய ஆத்துமாவுக்கு அவருடைய நன்மைகளை அவர் நினைவு கூறுகிறார். இது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்மை சுமந்த தேவன் இனிமேலும் சுமப்பதற்கும் தாங்குவதற்கும் தப்புவிப்பதற்கும் ஏந்துவதற்கும் வழிநடத்துவதற்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை நமக்கு அது என்ன செய்து கொடுக்குது. இந்த புது வருடத்தை ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்றதுக்கான ஒரு விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத நினைவு கூர்ந்தோம். இந்த நன்றியோட முக்கியத்துவத்தை பார்க்க போறோம். நன்றி சொல்றது அப்படிங்கிறது தேவனோட சித்தம், அவரோட விருப்பம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும். இந்த நன்றி சொல்றதுங்கிறது நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஞாபகம் வந்தா,
நமக்கு ஒரு உணர்வு, நன்றி சொல்லணும்னு ஒரு உணர்வு இருந்தால் நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். இது உணர்வின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல் அல்ல. அது தேவனோட விருப்பம். நம்மை குறித்த அவருடைய சித்தம் என்னது? நாம் எல்லாவற்றிலேயும் என்ன அர்த்தம்? நம்ம நன்மையை அனுபவிக்கும் போதும், நம்ம சோதனைகளின் மத்தியிலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலையும் நம்ம என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணுமா? ஸ்தோத்திரங்கிறது நன்றி. நம்ம நன்மைகளை அனுபவிக்கும் போது நன்றி சொல்லலாம். ஒரு சோதனையில கூட நம்மளால நன்றி சொல்ல முடியும். இதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வருகிறதற்காக என் கூட அவர் காத்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்குல நமக்கு மரண பயம் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். இந்த நன்றி சொல்றதே அது தேவனுக்காக இல்லை, நமக்காக அவர் என்ன செய்ய சொல்ல சொல்றாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டு ஏரோப்ளேனை தூரத்தில் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? சின்னதாக அப்படி ஒரு புள்ளி அவங்க விரல வச்சிங்கன்னா ஒரு புள்ளியாக அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதே ஏரோப்ளேனை ஏர்போர்ட்டில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பிரம்மாண்டமாக இருக்கும். அதுபோல் உங்களோட பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் பிரச்சனையையே பேசி கொண்டிருக்கும் போது தேவன் உங்களுக்கு சிறிதாக தெரிவார். அவருடைய வல்லமை உங்களுக்கு ஞாபகம் வராது. அவர் செஞ்ச நன்மை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள பெரிதாக தெரியும், பூதாகரமானதாக என்ன செய்யும்? தெரியும். மாறாக அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இதை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். அவர் செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து, அவருடைய வல்லமையை நாம் நினைவு கூறும் பொழுது பிரச்சனை சிறிதாக தெரியும். நம்முடைய தேவன் எப்படி தெரிவாரு? பெரிதாக தெரிவார். இப்ப சொல்லுங்க, அவர் எதுக்கு நன்றி சொல்றாரு? நமக்காக. நம்ம நன்றி சொல்றதுனால அவருக்கு எதுவும் கூட போறதும் இல்லை, குறைய போறதும் இல்லை. ஆனா நன்றி சொல்லவில்லை என்றால் நம்முடைய இருதயம் கடினமாகிவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்துல பார்க்கும்போது திருடுகிறதுக்கும் புறங்கூறுகிறதுக்கும் பக்கத்துல நன்றி இல்லாததை குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் சொல்றது புரியுதா? திருடுகிறதற்கும் புறங்கூறுதல், இந்த பாவ செயல்கள் என்னவென்று சொல்லுகிற வசனத்துல இந்த புறங்கூறுதல், திருடுகிறதுக்கு பக்கத்துல அடுத்து என்ன வருது? நன்றி இல்லாதவர்கள். ஏனென்றால் இத்தனை நன்மைகளை நமக்கு அவர் செய்து இனிமேலும் செய்வதற்காக அவர் நமக்குள்ள காத்து கொண்டிருக்கும் போது அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் மறக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் நினைக்கும் போது என்ன நினைப்போம்? இவ்வளோ நன்மைகள் அவர் செஞ்சாரே, கூடவே இருந்தாரே, இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? அதே இடத்துல தான் இன்றைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக உடன் சென்றார். இன்றைக்கு அவரது பிரசன்னம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்கு. அவர்களுக்கு அன்று மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அங்க அந்த அபிஷேகம், அந்த பிரசன்னம் வெளியே இருந்தது. இன்றைக்கு அந்த பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்றதோட அடிப்படை என்னவென்றால் அவர் சிலுவையில் நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய சட்டம், நியாய பிரமாணம் நாம் பாவி என்று நமக்கு எதிராக சாட்சி கொடுத்து கொண்டிருந்தது. உதாரணத்துக்கு நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? களவு செய்யாதே, திருடாதே, விபச்சாரம் செய்யாதே, ஒருவரே தேவன், பிற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், பொய் சொல்லாதே, இச்சியாதே, விபச்சாரம் செய்யாதே, இது போன்ற கட்டளைகள். இது மற்ற எல்லாவற்றையும் விட்டுருங்க. அதுல ஒரு கட்டளை வருது, பொய் என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாதா. அப்போ நம்ம பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பொய் என்ன செஞ்சிடறோம்? சொல்லுகிறோம். இந்த சட்டம் என்ன சொல்லுது? பொய் சொல்லாதேன் தேவனுடைய கட்டளை சொல்லுகிறது. நான் என்ன செய்கிறேன்? பொய் சொல்கிறேன்.
அப்படி என்றால் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று எனக்கு எதிராக அது கட்டளைகளாக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? நின்று கொண்டிருக்கிறது. ப்ரூஃப், சாட்சியாக நின்று கொண்டிருக்கு. நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பாவம் செஞ்சிருக்கிறேன். நான் தண்டனைக்கு உரியவளா நான் இருக்கிறேன். தேவனுடைய தண்டனைக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? உரியவளா இருக்கிறேன். எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமா இருக்குதா அது சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நீ பாவி, பாவம் செய்து விட்டாய், நீ விழுந்து போனாய் என்று கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்த தேவனுக்கும் நமக்கும் இடையே இராதபடிக்கு சிலுவையில் அது என்ன செய்யப்பட்டாச்சா? ஆணி அடிக்கப்பட்டாச்சா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நாம் பாவி அல்ல, தேவனுடைய பிள்ளை என்ற இடத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. நமக்கு எதிராக இப்பொழுது எந்த கையெழுத்தும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, சாட்சியும் கிடையாது. நான் பாவி என்று சொல்வதற்கு, என்னை குற்றப்படுத்துவதற்கு எந்த சாட்சியும் கிடையாது. அதுதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவரே அவர்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இதற்கு நன்றி சொல்லாம எதுக்கு நன்றி சொல்றது? இதெல்லாம் நாம செஞ்ச செயல்கள்னால இந்த கிருபை, விடுதலை, மன்னிப்பு, இரக்கம், தேவனோட உறவு இதெல்லாம் நம்ம செயல்கள்ல என்ன செய்யல? கிடைக்கல. இயேசு கிறிஸ்து செஞ்ச செயல்கள்ல இந்த தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து, அவர் தங்கி இருக்கிற உறைவிடம் என்ற பாக்கியம், நடமாடும் ஆலயமாக நாம் இருக்கிறோம். நமக்குள் உன்னதமானவர் என்றென்றைக்குமாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு, கிறிஸ்துவை போல் மாற்றுவதற்கு நமக்குள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நன்றி சொல்றதோட அர்த்தம் இதுதான். நம்ம பிரச்சனைக்காக நன்றி சொல்றது இல்லை. இந்த பிரச்சனை எனக்கு தந்துட்டீங்கன்னு நன்றி சொல்றது இல்லை. இந்த பிரச்சனையில நான் என்ன செய்ய போறது இல்லை? தோற்று போக போறது இல்லை. இந்த பிரச்சனை என்ன மேற்கொள்ள போறது இல்லை. இந்த அக்கினி என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதை மேற்கொண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் தனியாக இல்லை. இந்த சோதனையில் என்னோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். இதற்காக நன்றி செலுத்துறது. இப்படி நன்றி செலுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை என்ன செய்கிறாரா? மகிமைப்படுத்துகிறார். நம்ம குறை சொல்லும்போது, முறுமுறுக்கும் போது தேவன் மகிமைப்படுவது இல்லை. ஒரு பிரச்சனைய நம்ம பேசிக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனை கொடுத்தவங்கள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? புகழ்ந்து சொல்றது. என் பிரச்சனையை பார்த்தியா இவ்வளோ பெருசா இருக்கு, என் பிரச்சனையை பார்த்தியா இவ்வளோ ஆழமா இருக்கு, என் பிரச்சனையை பார்த்தியா அது என்னை எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னா பிரச்சனையை கொடுத்தவன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மகிமைப்படுத்துறோம். பிரச்சனைக்கு நடுவில் அதை தூக்கி விடுகிறதற்கு அவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க ஃபோக்கஸ் தான் மாறணும். உங்க பார்வை என்ன செய்யணும்? மாறணும். நான் பிரச்சனையை கொடுத்தவன மகிமைப்படுத்த போறேன்னா, அதற்கு மத்தியில் என்னை தனியாக விடாமல், கைவிடாமல், என்னை பலப்படுத்தி மேற்கொள்ள செய்வதற்காக எனக்குள் என்னுடைய தகப்பன் இருக்கிறாரே, அவரை நான் சொல்ல போறேனா? அவருடைய வல்லமையை நான் மகிமைப்படுத்த போறேனா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளையோட பக்கத்துல இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறீங்க, படிக்க வச்சிருக்கிறீங்க, ஒரு நல்ல அந்தஸ்துல உட்கார வச்சிருக்கிறீங்க. உங்களை கூட வச்சுட்டு இன்னொருத்தங்களை புகழ்ந்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அழுது புலம்பி நன்றி கெட்ட பிள்ளைன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோமா இல்லையா? நமக்காக அவரது ஸ்தானத்தை விட்டு அவருடைய வல்லமையை ஒதுக்கி வச்சுட்டு, தேவ வல்லமையில் அவர் வரல, தேவத்துவத்துக்குரிய வல்லமையையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தும் உரிமையை ஒதுக்கி வச்சுட்டு மனுஷனா இறங்கி வந்தாராம். எதற்காக என்றால் நம்மை மீட்பதற்காக, கெட்டு போகாமல் ரட்சிப்பதற்காக, அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, உங்களுடைய என்னுடைய உறவுக்காக அவர் என்ன செஞ்சாரா? இறங்கி வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் அனுபவித்து
ஒரு பெரிய வாழ்வை மீட்பை கொடுத்து நமக்குள் இருக்கும்போது அவரை உள்ள வச்சுக்கிட்டே யாரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் கொடுக்குற பிரச்சனையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதற்கு மத்தியிலையும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? உங்களுடைய பிள்ளை உங்களை குறித்து சொல்லாம இன்னொருவரை உயர்த்தும் போது உங்களால் அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிருவோம்? உன் வீட்டுக்கு வந்தேன்னா பாருன்ட்டு என்ன செஞ்சிருவோம்? போயிரும் இல்லையா? அவர் அந்த வீட்டை காலி செய்யல, என்றென்றைக்குமாக அவர் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய அன்புக்கும் அவருடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். நாம் அவரை மகிமைப்படுத்துறதுனால அவர் வல்லமை பெருக போறது இல்லை. அவர் வல்லமை மிகுந்தவர், சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நம்மளுடைய நன்றியை அவர் எதிர்பார்க்கணும்னு அவசியமும் இல்லை. அவருடைய வல்லமையை நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம நன்றி சொல்லும் போது நம்மால் அவரை விசுவாசிக்க முடியும். பயம் இல்லாமல் சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவரை பற்றி பிடிக்க முடியும். அவருடைய வல்லமை வெளிப்படுகிற இடத்தில் நிற்க முடியும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. அவரோட வாசலுக்கு எப்படி போகணுமா? நன்றி சொல்லிக்கிட்டே போகணுமா? நம்ம ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போட்டோம்னா நம்ம வாயில என்ன வருது? குறை வருது, முறுமுறுப்பு வருது, தூக்கம் வருது. என் பிரச்சனை உங்களுக்கு புரியுதான்னு அவருக்கு பிரச்சனையை விளக்குறதுக்கே ஒரு பெரிய நேரத்தை என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு புரியலையோ, இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ, கொஞ்சம் விரிவா சொல்லணுமோ, என் பிரச்சனையை ரொம்ப ஆழமா சொல்லணுமோ, சீக்கிரமா நான் சொல்லணுமோ, அதோட முக்கியத்துவத்தை சொல்லணுமோன்னு சொல்லி நம்ம கவனம் அவருக்கு புரிய வைக்கிற விதத்தில் இருக்கிறது. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுறேனே ஆண்டவரே, ஏன் நீங்க கண்டும் காணாதவர் போல இருக்கிறீங்க? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? அவர் வாசலுக்கு எப்படி போகணுமா? துதியோடும் அவர் பிரகாரங்கள்ல எப்படி போகணுமா? புகழ்ச்சியோடும் நன்றியோடு அவருடைய வாசலுக்கு பிரவேசிக்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவருடைய பரலோக கதவு திறக்கிறதுக்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கதவை என்ன செஞ்சுட்டு திறந்து விட்டது. உன்னதமானவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார். அந்த பிரசன்னம் வெளிப்படுவதற்கான வழி நன்றி சொல்றது. நான் தனியாக இல்லை, என்னோடு கூட நீர் இருந்து கொண்டிருக்கிறீர். நான் தோற்று போவது இல்லை, சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன்? செய்து முடித்திருக்கிறேன். இந்த சோதனையில் நான் தனியாக கடந்து போவது இல்லை, கைவிடாத நேசர் என் கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகளுக்கு என்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறேன். என் வழியை நீர் விசாலமாக்கி கொண்டிருக்கிறீர். தாவீது ராஜா சொல்றாரு, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் நான் நடப்பதற்கு அவர் வழியை என்ன செய்யறாரு? விசாலமாக்குகிறார். அந்த தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறதற்கான வழி நன்றி சொல்றது. பவுல் சீலா அதை தான் பண்ணாங்க. நம்ம சொல்லலாம், எனக்கு வலிக்குது, ரிப்போர்ட் எல்லாம் இதை சொல்லுது, கோலியாத் மாதிரி ஒருத்தங்க வெளியில இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கர்ஜித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை கடனுக்கு நான் பதில் சொல்லணும், என் பிள்ளை என் சொன்ன பேச்சு என்ன செய்யல, கேட்கல. இதுல நான் எதுக்கு நன்றி சொல்றது? எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா அந்த பிரசன்னம் வெளிப்படுற வழி அதுவல்ல. பவுல் சீலாவை அடித்து ரத்தம் வருகிற வரை அடித்து என்ன தவறு செஞ்சாங்க? பவுல் சீலா என்ன தவறு செஞ்சாங்க? சுவிசேஷம் சொன்னாங்க. அதுவும் பவுல் இன்னொரு இடத்துக்கு போறேன்னு சொன்னவரை ஆவியானவர் என்ன சொல்றாரு? அங்க போகாத, இங்கதான் என்ன செய்யணும்? போகணும். சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டு ரத்தம் வருகிற வரைக்கும் தொழுமரத்துல தூக்கி மாட்டி வைக்கிறாங்க. பவுல் சொல்லலாம், நான் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணேன்? நான் யார்கிட்ட திருடுனேன்? நான் என்ன தவறு செஞ்சேன்? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? உங்க வேலையை தானே நான் செஞ்சேன், அதுவும் நீங்க சொன்ன இடத்துல தானே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அவர் சொல்லலாமா இல்லையா? அதாவது யூதர்கள் அடிச்சாங்கன்னா செத்து போற வரைக்கும் என்ன செய்வாங்களா? அடிப்பாங்களா? பாதி உயிரில் என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. அப்படி அடிச்சு தொழு மரத்துல தூக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க? மாட்டி வச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் ரத்தம் வந்திருக்கும்?
தொழுமரத்தில் மாட்டுறதுங்கிறது கை கால்களை விரித்து சவரோட என்ன செய்யறது, ஆணி அரைஞ்சு மாட்டி வச்சிரு. கை காலை அசைக்க முடியாது, வலிகிற ரத்தத்தை என்ன செய்ய முடியாது, தொடக்க முடியாது. பவுலும் சீலாவும் புலம்புனாங்களா, அழுதாங்களா, முறுமுறுத்தாங்களா? நடு ராத்திரியில ஐயோ அம்மா வலிக்குதேன்னு சொன்னாங்களா? இல்லை, தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி? அவங்க உடம்பு ரப்பரில் செஞ்சுருக்குமா? எதில் செஞ்சுருக்கோம்? அவங்க உடம்பு நம்மளை மாதிரியே அடித்து அவங்களுக்கு என்ன செய்யும், வலிக்கும். அங்கே என்ன நடந்துதா, நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி அதிர்ந்து சிறைச்சாலையின் கதவுகள் அங்கே என்ன செய்து திறக்கிறது. சாவி தேவையில்ல. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல தானே நின்று கொண்டு இருக்கிறோம். என்னோட பிரச்சனையில் மூடி இருக்கிற கதவுகளுக்கு சாவி எங்கே இருக்கிறது? தேவனுடைய கரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சாவி எங்கே தெரியுமா இருக்கு? நம்முடைய நாக்கில் இருக்கு. அவருக்கு நன்றி சொல்லும்போது, அவர் செஞ்ச நன்மைகளை நினைவு கூறும்போது விசுவாசத்தை அது பலப்படுத்தும். அவருடைய பிரசன்னத்தை திறந்து விடும். அவருடைய வல்லமையை அது வெளிப்படுத்தும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, என் சோர்வு நீங்க ஜெபிங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த சோர்வு நீங்கணும்னா வாயை திறந்து அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகள் மறந்து போகக்கூடியது. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் அது என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். ஒரு தீமையோ ஒரு குறைவோ அதுக்கு என்ன வரும், ஞாபகம் வரும். வாயை திறந்து அந்த நன்மைகளை நம்ம சிந்தனைகளுக்கு கொடுக்க கொடுக்க, வாயை திறந்து நீங்க அந்த நன்மைகளை பேச 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 தேவன் உயர்வாக உங்களுக்கு தெரிவார். உங்க பிரச்சனைகள் சிறிதாக தெரியும். பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு உங்கள் குறைவுகளை தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா? இல்ல. நம்ம கவலைப்படாம இருந்தா நமக்கு அப்படி ஒரு கேள்வி வரும், இதை குறித்து எனக்கு பொறுப்பு இல்லையா, இதை குறித்து நான் எதுவுமே செயல்படலையா என்றால் நாம் தேவனை செயல்பட என்ன செய்கிறோம், இடம் கொடுக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் தேவைகளை, விண்ணப்பங்களை அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு சொல்லும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயத்தையும் என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளும். இந்த சமாதானத்தை லேசா நினைக்காதீங்க. முதல்ல நீங்க விடுதலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, முதல்ல வர்றது எதுதான் வரும், சமாதானம். இந்த தேவ சமாதானம் தேவனை செயல்பட வைக்கின்ற ஒரு இடம். தேவன் உங்கள் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இடம். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வரக்கூடிய கவலை, பயம், குழப்பம், சோர்வு, ஏமாற்றம், கசப்பு, வைராக்கியம், இதையெல்லாம் மாற்றி உங்களை ஒரு விசுவாசத்திலையும் சமாதானத்துக்குள்ளேயும் அது கொண்டு வரும். உங்களை முதல்ல அது பலப்படுத்தும், தேவனை செயல்பட வைக்கும். நீங்க நன்றி சொல்லும் போது இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அடுத்து, நன்றி குறைவுகளை நிறைவாக்கும். 5 அப்பம் 2 மீன். ஏசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், ஆண்கள் மட்டும் எத்தனை பேரா, 5000. ஒரு கூட்டத்துக்கு ஆண்கள் நிறைய வருவாங்களா, பெண்கள் நிறைய வருவாங்களா? பெண்கள். 3 நாள் கூட்டம். பெண்கள் தனியாவா வருவாங்க, குழந்தைகளோடு வருவாங்க. ஆண்கள் 5000 என்றால் பெண்கள் எத்தனை பேர், பிள்ளைகள் எத்தனை பேர், மொத்தம் எத்தனை கூட்டம் இருக்கும்? கிட்டத்தட்ட 15,000 ஒரு 20,000 கூட்டம் இருக்கும். உணவு எவ்வளோ இருந்ததா? 5 அப்பம் 2 மீன் கொண்டு வர சொல்றாரு. இதை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு கொஞ்சம் உணவா அப்படியா சொன்னாரு? இல்லை, இருந்த உணவை ஆசீர்வதித்து அவர் என்ன செய்யறாரா, நன்றி சொல்லுகிறார். அந்த பெருகுகிற இடமே அதுதான். இருக்கிற கொஞ்சத்துக்கு முதல்ல என்ன செய்யணும், நன்றி சொல்லுங்க. அதை நீங்க நன்றி சொல்றது அதை ஆசீர்வதிக்கிறது, நீங்க குறை சொல்றது சபிக்கிறது. அந்த இடம் பெருகாது. நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கும் போது அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, மீதி 12 கூட நிறைய என்ன செஞ்சாங்களாம், எடுத்தாங்களாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து நன்றி முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்குது. குஷ்டரோகிகள் 10 பேரை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. 9 பேர் திரும்பி என்ன செய்யல, வரல. நாங்கள் நிறைய பேர் அப்படி பார்க்குறோம். சுகத்தை வாங்குவாங்க, திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க, எங்ககிட்ட வரணும்னு இல்லை, அவரை பிடிக்கணும் இல்லையா, அந்த வார்த்தைகளில் இருக்கணும். அதுதான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும்.
தேவன்கிட்ட அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லை. அதுதான் மனித இயல்பு போல. இயேசு கிறிஸ்து காலத்துலேயும் அப்படிதான் என்ன செய்து இருக்குது. 9 பேர் வரல, ஒருத்தர் தான் என்ன செய்கிறார், வருகிறார். இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, மீதி 9 பேர் எங்கே? அங்க வசனம் சொல்லுது, லூக்கா 17:15 வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முககுப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். நல்லா பாருங்க, நன்றி செலுத்தினது யாரா? அந்த உடன்படிக்கையில உள்ள யூதர் என்ன செய்யல, வரல. இன்றைக்குமே விசுவாசிகளை விட யார் அதிகம் நன்றி சொல்லுவா தெரியுமா? புறஜாதிகள். அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த 9 பேரு அந்த சுகத்தை தான் பார்த்தாங்க. இந்த நன்றி சொன்னவர் முழுமையான விடுதலையை பார்த்தார். இந்த நன்றி நம்முடைய விடுதலையை முழுமையாக்கும். நம்முடைய ஆசீர்வாதத்தை, அபண்டன்ஸ், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமா அதை என்ன செய்யும், மாற்றும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் வரைக்கும் நம்மை சுமந்த தேவன், சோதனைகளுக்கு மத்தியில் நம்மை கைவிடாத தேவன், தோல்விகளுக்கு மத்தியில் நம்மை தூக்கி எடுத்த தேவன், பலவீனங்களில் நம்மை பலப்படுத்தின தேவன், இன்றைக்கு நம்மை சுகத்தோடு நிறுத்தி இருக்கிற தேவன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்பதற்கு சாட்சியாக நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். நம்பிக்கையோடு, நன்றியோடு. நன்றி நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தும். நம்ம விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை சொல்றோமே, அவர் தன்னோட பலவீனத்தை மகிமைப்படுத்தி அவர் ஈசாக்கை அவர் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல என்ன செஞ்சாரா, வல்லவரானார். தேவனுக்கு நன்றி சொல்லி தான் அவர் விசுவாசத்துல என்ன செஞ்சார், பலப்பட்டார். நம்ம நன்றி அறிந்த உள்ளத்தோடு, அவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றியோடு புதிய வருடத்தை நம்ம என்ன செய்வோம், எதிர்கொள்ளுவோம். ஏனென்றால் நம்ம தனியாக இல்லை. அவர் நமக்கு முன்பதாக போய் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், சரி செய்கிறார். இந்த நன்றி பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவனை மகிமைப்படுத்தும், அவரை உயர்த்தும், விசுவாசத்தில் பலப்படுத்தும், அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும், நம்மை முழுமையடைய செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்தி இருக்கிறீர், எங்களை போஷித்திருக்கிறீர், எங்களை பராமரித்திருக்கிறீர், எங்களை ஆற்றி இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் உம்முடைய சத்துவத்தால் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் வருத்தப்படும் பொழுதெல்லாம் உமது ஆறுதலால் எங்களை நீர் அரவணைத்திருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை உம்முடைய ஆறுதல் துடைத்திருக்கிறது, எங்களை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது, எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் நடக்கும் பாதையை நீர் விசாலமாக்கி இருக்கிறீர். மறைவான கண்ணிகளுக்கு எங்களை விடுதலையாக்கி நீர் ரட்சித்திருக்கிறீர். எங்களை காக்கிற நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எங்களை நீர் தனியாக விடவில்லை. நீர் எங்களை ஒரு பொழுதும், இமை பொழுதும் எங்களை நீர் கைவிடுவது இல்லை. எங்களுக்கு அன்றாட தேவைகளுக்காக, எதிர்கால தேவைகளுக்காக நீர் செயலாற்றி கொண்டிருக்கிறீர். எங்களுக்குள் நீர் இருக்கிறீர். உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நன்மையினால் ஆன பாரத்தை அனுதினமும் எங்கள் மீது சுமத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உம்முடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. புது புது கிருபையினால் எங்களை நீர் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் சுகம், பலன், ஜீவன் தந்து வழி நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவராய் இருக்கிறீர். எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துவதே, ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் விசுவாசத்தில் எங்களை நீங்க பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. உடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவைகளோடு அவங்க இருக்கிறாங்களோ அந்த தேவைகள், மன விருப்பங்கள், வாஞ்சைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க ஜெபங்களுக்கான பதிலை அவங்க பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. தடைகள் நீங்குவதற்காக நன்றி. அந்த நன்றி சொல்ற உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்றதற்காக நன்றி. பிரச்சனைகளை அல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அது நன்மையை பார்க்கும் கண்களை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. பலப்படுத்துகிறதற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்கிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.